இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்கள், இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லி இதை ஏற்கனவே ஏசாயா ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் முன்மொழிந்திருக்கிறார். சொல்லுமா, நம்ம அநேகர் இம்மானுவேல் என்ற பெயர்கள் வச்சிருக்காங்க. ஆகவே இம்மானுவேல் அப்படிங்கிற ஒரு பெயர். இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்ப்பீர்கள் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. ஆமென். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா சொன்னதை அவர் முன்குறிக்கிறார். அதற்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியை. இப்போ ஏசாயா சொன்னதை இவர் குறிப்பிடுகிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருக்கு இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு இங்கு அர்த்தம் எழுதப்பட்டு இருக்கிறது, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த உலகத்துல எல்லாரும் எப்பொழுதும் நம்மோடு இருக்க மாட்டாங்க. நம்ம கண்கள் முன்பதாக காண்கிற பெற்றோராய் இருக்கலாம், நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், யாரா இருந்தாலும் எல்லாரும் எப்பொழுதும் நம்மோடு இருக்க மாட்டார்கள். ஆனால் எல்லா காலங்களிலும் நம்மோடு இருக்கிறவர் ஒருவர். அவர்தான் இம்மானுவேல் என்று சொல்லப்படுகிற இந்த நாமத்தை உடைய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் ஒரு காலம் மாறாதவர். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை தான் இன்றைக்கு நான் செய்தியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால், ஆண்டவர் நம்மோடு இருப்பாரானால் நமக்கு என்னெல்லாம் நேரிடும் என்பதை தான் சுருக்கமாக ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கலாம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்னாகமம் 14:9. ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் அங்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு விரோதமாய் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. பல்வேறு விதங்களிலே நம்மை எதிர்க்க, நமக்கு விரோதமாய் சூழ்ச்சி பண்ணுகிற பல மனிதர்கள் உண்டு. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. வாழ்க்கை என்றாலே நமக்கு ஒரு எதிரியும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த எதிரிட்டு வருகிற மக்களை குறித்து மக்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் தமது ஜனத்தை குறித்து அங்கு சொல்லுகிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பயம் இருக்குது? பயம் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஆனால் வேதத்துல பொதுவா சொல்லுவாங்க, எத்தனை முறை பயப்படாதேன்னு இருக்குதாமா? 365 முறை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை நான் உண்மையா இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருக்கா இல்லையா நான் இன்னும் பார்த்ததில்லை. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. பயப்படாதே அப்படிங்கிற வார்த்தை இருக்கான்னு பாருங்க. ஆனால் நிறைய படிச்சவங்க அதை சொல்றாங்க, 365 முறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவது முயற்சி எடுத்து பாருங்க. ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் ஒரு மொத்தம் 66 புஸ்தகம், 66 பேர் ஒவ்வொரு புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனை முறை பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுனா வந்துருச்சான்னு பார்த்துடலாம். இந்த முறை இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்க. யார் யார்
எத்தனைன்னு பார்த்துட்டு வாங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ். சரி, கவனிங்க. 360 அப்படி வருதுன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு வருஷத்திலே 365 நாட்களும் ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இம்மானுவேலின் தேவனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிடுச்சாமா. அப்போ ஆண்டவர் நம்மை காக்கிற நிழலாய் காக்கிற தேவன். 121ஆம் சங்கீதத்திலே அவர் நமக்கு என்ன வலது பக்கத்தில் எப்படி இருக்கிறார்? நிழலாய் இருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காக்கிற நிழல் போல இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டவருடைய ஜனத்திற்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற மக்களை காத்த நிழல் போய்விட்டது. ஆகவே தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள், நாம் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. ஆகவே வேதத்திலே நம்மை அடிக்கடி தைரியப்படுத்துகிற ஒரு வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கலங்கி போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம அறியாமல் சில வேளையிலே பயம் வருகிறது. இது எப்படி நடந்து விடுமோ, என்ன நடந்து விடுமோ, அப்படிலாம் பயப்படுகிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் சின்ன வயதிலிருந்து பெரிய வயது வரை இந்த பயம் ஆட்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இம்மானுவேலின் தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை நாளைக்கு கூட நீங்க ஒரு காரியத்திற்காக பயந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த காரியம் எனக்கு நடக்கலையே, இன்னும் பயமா இருக்குதே, நான் என்ன செய்வது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க பயந்துட்டு இருக்கிற பயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இம்மானுவேலின் தேவன் ஒவ்வொருவரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இருந்தா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ண, நாளைக்கு என்னுடைய ஆபீஸ்ல சில பிரச்சனை நான் எப்படி ஃபேஸ் பண்ண, நாளைக்கு சிலருக்கு பணம் கட்டணும், நான் என்ன செய்ய, இப்படி எல்லாம் பலவிதமான பயங்கள் இருக்கும். என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆயிருமோ, என் பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி ஆயிருமோ, எல்லா பயத்தையும் ஆண்டவர் நமக்கு சொல்றார், நீ பயப்பட வேண்டாம், இம்மானுவேலின் தேவன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எவ்வளவு ஆறுதலான வார்த்தை. அந்த இம்மானுவேல் என்பதற்கு எபிரேய பதத்திலே வருகிற ஒரு அர்த்தம் என்னவென்றால், பல அர்த்தங்கள் வருகிறது. அதிலே ஒரு அர்த்தம் கம்ஃபர்டர், ஆறுதல் படுத்துகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, பயப்படாதே அப்படின்னு சொல்றவங்க யாரு? ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தை. பயப்படாதேன்னு சொன்னாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆறுதல் படுத்துகிற வார்த்தை. சில வேளைகளில் சில வீடுகளில் ஏதாவது இழப்புகளோ கஷ்டங்களோ ஏற்படும் பொழுது, பயப்படாதீங்க பிரதர் சிஸ்டர், பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், கர்த்தர் நம்மோட இருக்கிறார் அப்படின்னு சொல்றோம். அந்த வார்த்தை என்னது? ஆறுதல் படுத்துகிற வார்த்தை. ஆகவே இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட ஆறுதலின் தேவனாய், நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு எக்ஸாம் எழுதுறவங்களுக்கெல்லாம் ஆஃப் ஏர்லி எக்ஸாம் வந்துருச்சுல்ல, கொஞ்சம் பயமா தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஆனா கொஞ்சம் ஒழுங்கா படி மகனே அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் என்ன பண்ண மகனே, உட்காந்து படி, அங்க எங்க பார்த்துக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் படி, உனக்கு நான் ஞானத்தை தருகிறேன். படிக்கிறவங்களுக்கு ஒரு அழகான வசனம் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? வாசித்து பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம். யாராவது எக்ஸாம் உள்ள பிள்ளைகள் எழுதுங்க, வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 54. என் செவியை 3 காரியத்தை கர்த்தர் தருகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? 3 காரியம். 1, நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க படிக்க, வசனத்தை நீங்க வீட்டில் படிக்கிறது இல்லை, வசனத்தெல்லாம் படிக்கிறது இல்லை. நீங்க படிக்கணும். வேத வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தான் அந்த வேதம் உங்களை உயர்த்தும். வேத வசனம் அவ்வளோ முக்கியம். பெற்றோர் பிள்ளைகளை படிக்க வைங்க. வீட்டில் கொஞ்ச நேரம் டெய்லி காலையில் ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொல்லுங்க. இதெல்லாம் செய்றீங்களான்னு எனக்கு தெரியல. புரியுதோ புரியலையோ சங்கீதத்தை வாசி, நீதிமொழிகளை வாசி. அவன் வாசிக்கிறானா இல்லையா அப்படின்னு நீங்க எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, கொஞ்சம் சத்தமா வாசி, மம்மியும் கேட்கணும். தோசை சுட்டுக்கிட்டே நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவனை சத்தமா வாசிக்க சொல்லணும். அந்த பிள்ளை வாசித்தானா 2 நன்மை உண்டு. அவன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். 2வது உங்கள் காதுகளையும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ரொம்ப கவனம். இந்த வேத வசனத்தை
ஆண்டவர் முதலாவது கல்விமானின் நாவை தருகிறார். இரண்டாவது, படிக்கிறவங்களுக்கு 3 டிப்ஸ். கல்விமானின் நாவை கத்த தருகிறார். அப்புறம் காலை தோறும் எழுப்புகிறார். காலையில் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? அட்லீஸ்ட் 5 மணிக்காவது எழும்பிடணும். 5 மணிக்காவது எழும்பிடணும். 9 மணிக்கு எழும்பக்கூடாது. 9 மணிக்கு நீங்கள் யாரும் எழும்ப மாட்டீங்க, ஸ்கூலுக்கு போய் ஆகணும். 5 மணிக்கு எழும்பி கொஞ்ச நேரம் பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு படிங்க. ஒரு 1 மணி நேரம் படிப்பில் செலவு பண்ணணும். அப்போ தான் நல்ல மார்க் வாங்கணும். நம்ம பிள்ளைகள் எல்லாமே ஏதோ படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. படித்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும். ரெலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதுக்காக நீங்கள் பெற்றோரும் முயற்சி எடுக்கணும். அந்த படிக்கிற ஒரு காலம்தான். அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் பிள்ளைகளுக்கு முயற்சி எடுத்துட்டீங்கன்னா அது படித்து நல்லா வந்துடுவாங்க, உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துடுவாங்க. சும்மா ஒரு சாதாரண வேலையில் போகணும்னு நினைக்கக்கூடாது. நல்ல மேன்மையான திட்டங்களை வைங்க. ஏசாயா 8:18, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலின் கர்த்தராலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அடையாளமா இருக்கணும், அற்புதமா இருக்கணும். சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரி, 2வது குறிப்பு, காலை தோறும் எழுப்புகிறார். 3வது, கேட்கும்படி என் செவியை திறக்கிறார். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போ ஒன்ன சொல்லும் பொழுது செவி என்ன பண்ணணும்? கேட்கணும். டீச்சர் உங்களுக்கு டீச் பண்ணும்போது நீங்க கேட்கணும். பாஸ்டர் உங்களுக்கு போதிக்கும் பொழுது கேட்கணும். என் காது கேட்காது அப்படின்னு இருக்கக்கூடாது. என் காது என்ன செய்யாது? செவிடா இருக்கக்கூடாது. செவிட்டு விரியனை போல இருக்க வேண்டாம். வேதம் சொல்லுது, செவிட்டு விரியனை போல. விரியன் பாம்புல ஒரு பாம்பு இருக்காமா, அதுக்கு பேர் செவிட்டு விரியன். அது கேட்கவே கேட்காதாமா, ஒண்ணுமே காது கேட்காதாமா. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. செவிட்டு விரியனை போல இருக்கக்கூடாது. நம்ம கேட்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சர் என்ன சொல்றாங்க கேட்கணும். பாஸ்டர் என்ன சொல்றாங்க கேட்கணும். என்னமோ சொன்னாரு, நான் தூங்கிட்டே கேட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. தூங்குனா என்ன கிடைக்கும்? எல்லாத்தையும் இழந்துருவோம், எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஆகவே ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, ஆகவே அருமையானவர்களே, நீங்க நாளைக்கு எக்ஸாமோ இதை குறித்து பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு இந்த 3 காரியத்தில் துணையாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே இம்மானுவேலின் தேவன் நம்மோடு இருந்தால் முதலாவது நமக்கு பயம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுமா? சரி, 2வது குறிப்பு 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 32:8 பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நமக்காக யுத்தங்களை செய்கிறார். ஒரு அலையிலே சொல்லுமா? இங்கு எசேக்கியாவுக்கு விரோதமாய் சனகரிப் என்ற ஒரு அசீரியா ராஜா படைகளோடு புறப்பட்டு வருகிறான். தேவையில்லாம சண்டை. எதுக்கு சண்டைனே இல்லை, காரணம் இல்லாமல் எதிரியாய் மாறுவது. அப்போ எசேக்கியா ஆண்டவரை தான் தேடினான். தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்னா, கர்த்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தைகளை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை தான் எசேக்கியா போதித்தான். அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை அங்க சொல்லுகிறது, அந்த அசிரியாவின் இடத்துல இருக்கிறது மாம்ச புயம். சிலர் மாம்ச புயத்துல செயல்படுவாங்க. கிறிஸ்தவங்க கூட, விசுவாசிகள் கூட மாம்சம் இன்னும் சாகாம இருக்கும். மாம்ச சிந்தை, மாம்சத்தின் கிரியைகள். நான் ஏன் பண்ணணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் இணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாம்சத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்ச புயம். ஆனால் அந்த இடத்துல சொல்லுகிறான், அசிரியாவின் இடத்துல இருக்கிறது மாம்ச புயம். கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க யுத்தம் பண்ணவே கூடாது. நம்ம சண்டையே போடக்கூடாது. நம்ம அமைதியா இருக்கணும். யாத்திராகமம் 14:14 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க எப்படி இருக்கணுமாமா? கூட சேர்ந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லல, சும்மா இருங்கன்னு சொல்லி இருக்குது. சண்டை வந்துச்சுன்னா தான் நம்ம ஆட்களை பார்க்கணும். சண்டை வந்துச்சுன்னா, உனக்கு தான் பேச தெரியுமா, எனக்கு தான் பேச தெரியும். உனக்கு தான் கை நீட்ட தெரியுமா, எனக்கு கம்பே எடுக்க தெரியும், அருவாளே எடுக்க தெரியும்னு சொல்லி காட்டக்கூடாது. நமக்கு விரோதமா சண்டை வராங்களா, சண்டை பண்றாங்களா, பொறுமையா இருந்துருங்க, அமைதியா இருந்துருங்க, ஒரு வார்த்தை பேச வேண்டாம். வசனம் அப்படிதான் சொல்லுது, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம். பேசிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் உங்களுக்காக அவங்களிடத்துல போராடுவார். அவங்க அப்படியே, நீங்க 4 வார்த்தை அவங்கள விட இதுல வேற சொல்லிடுவாங்க இடையில, நான் பைபிளை மாத்திரம் தூக்கிட்டேன், இல்லைன்னா
உன்னை என்ன பண்ணிருப்பான் பாரு. பைபிளையும் சேர்த்து எழுப்பாங்க. பைபிளை தூக்கிட்டதுனால இவங்க ரொம்ப அமைதி ஆயிட்டாங்களாமா, அதனால கொஞ்சம் வார்த்தை பேசிட்டாங்களாமா. தப்பு, அப்படிலாம் சொல்லவே கூடாது. பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க. சண்டை போடுறாங்களா, பொறுமையா இருங்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நீங்க சண்டை போட்டீங்கன்னா சரிம்மா போட்டுக்கோ அப்படின்னு ஆண்டவர் போயிடுவாரு. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல எசேக்கியா சொல்றார், நம்மோடு இருந்து, கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்க வாழ்க்கையில இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சனகரீப் என்ற அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவுக்கும் அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தான். திரும்பி எப்படி போனான் தெரியுங்களா? திரும்பி எப்படி போனான்? தன் தேசத்திற்கு செத்த முகமாய் போனான். அதெல்லாம் விவரிக்க நேரம் இல்லை. ஒரே ஒரு தூதன் வந்தான், அடிச்சு நிறைய பேரை காலி பண்ணிட்டு அவர் ஊருக்கு போறாரு. சொந்த பிள்ளைய வெட்டி சாகடிச்சிட்டாங்க. ஒன்றை சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தரை நேசிக்கிற மக்களுக்கு விரோதமாய் நீங்க எழும்புகிறவர்கள் யாரா இருந்தாலும், தேவனை நேசிக்கிறவர்களுக்கு பக்கமாய் கர்த்தர் யுத்தம் செய்ய நிற்பார். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா? ஆனா நீங்க உண்மையா இருக்கணும், நீங்க நேர்மையா இருக்கணும். நீங்க நேர்மை இல்லாம உங்களுக்காக நீங்க ஒழுங்கினமா இருந்தா உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க நம்ம சொல்ல முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் உண்மையா இருக்கிறோம், நியாயமா இருக்கிறோம், ஆனா எங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா? பொறுமையா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். ஆகவே இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. இம்மானுவேலின் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்காக யுத்தம் செய்வார். மூன்றாவது குறிப்பு, சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2 வசனம் அதே வசனம் தான். 11 அதான் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இவர் யாராம்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம். சொல்லுமா? உயர்ந்த அடைக்கலம் என்ன? நல்ல ஹைலி நல்ல உயர்ந்த இடம், ரெஃப்யூஜ் அப்படின்னு போடப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 107ஆம் சங்கீதம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. 107ஆம் சங்கீதம் 41ஆம் வசனம். எளியவனை சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து, பாருங்க, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிற தேவன் எளியவனை சிறுமையிலிருந்து எடுக்கிறார், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். அவனுடைய வம்சத்தை மந்தை போல ஆக்குகிறாராம். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சபை விசுவாசிகளா இருந்தவங்க, சும்மா சிங்கிளா இருந்தவங்கள கர்த்தர் குடும்பமா மாத்தினாரு. பிள்ளைகளை கொடுத்தார், பேர பிள்ளைகளை கொடுத்துட்டார். இப்போ ஒவ்வொருத்தரும் மந்தையா தான் வராங்க. நான் கீழே நின்று கொஞ்ச நேரம் நான் உங்களெல்லாம் பார்த்து வரவேற்கிறதுல கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களை பார்க்க சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேச முடியறதில்ல. ஆகவே கீழே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்படி வரும்போது கூட்டமா மந்தையா வருவாங்க. இவங்களாம் ஒரு காலத்துல சிங்கிளா இருந்தாங்க, இப்ப மந்தையா மாறிட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால், மூன்றாவது, நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இருந்த நிலைமையிலிருந்து கர்த்தரனைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைச்சிருக்கிறார் சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சிலர் இன்னும் முடியல, இன்னும் வரல. நீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வரணும் அப்படின்னா இந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம அவரோட இருக்கணும். கடைசியா சொல்றேன், நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நம்ம கர்த்தரோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, அவர்தான் நமக்கு பலன், அவர்தான் நமக்கு கீதம், அவர்தான் பாடி அவரையே நம்ம துதித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிறது என்னது? அவரை துதித்து பாடுவதான். ஆகவே மூன்றாவது, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். 3 காரியங்களை சொன்னேன். தேவன் இம்மானுவேல், தேவன் நம்மோடு கூட இருந்தால், நம்பர் 1, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்காக யுத்தம் செய்வார். மூன்றாவது, தேவன் நம்மோடு கூட இருப்பார், ஆனால்
நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். நிச்சயமா நடக்குமா நடக்காதா? கட்டாயம் நடக்கும். சிறியவனை எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு எத்தனை பேர் இந்த இம்மானுவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் படிக்காத ஆள் தானே அப்படி நீங்க நினைக்கலாம். நீங்க படிக்காத ஆளா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு இருங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்க பிள்ளைகளை உயர்த்தி உங்க பிள்ளைகள் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அதை தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது. பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். அந்த ஆசீர்வாதம் கடைசியில் யாருக்கு வரும்? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இம்மானுவேலின் தெய்வம் நம்மோடு இருந்தால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். மூன்றாவது, கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார்.